அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மதுரை சமையல்ல மைசூர் கார போண்டாவும் அதுக்கு ஏத்த மாதிரி தேங்காய் சட்னியும் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ மைசூர் கார போண்டா பண்றதுக்கு ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதே கப்புல தான் ஒரு கப்பு நான் மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 100 தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. அது கூடயே 3 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா அடித்து நுர வர்ற வரைக்கும் கலந்துக்கோங்க. எண்ணெய், தயிர், சோடா எல்லாமே நல்லா கலந்து வரணும். நல்லா நுரைச்சி வர்ற வரைக்கும் இப்போ நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா நுர வர்ற வரைக்கும் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ தயிர், எண்ணெய் எல்லாம் அடித்து வச்சது கூடயே ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப்பு மைதா எடுத்திங்கன்னா அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. 100 கிராம் தயிர் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக வரும். இது 200 கிராம் பிடிக்கும். கோபுரமாக அளந்து எடுத்தால் 200 கிராம் பிடிக்கும் இந்த மாவு மைதா. சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் ஒரு கப்பு சின்ன கப்பில் எடுத்துருக்கிறேன், சேர்த்துக்கோங்க. ஒரு அரை சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. இப்போ விஸ்கை எடுத்துட்டு கையிலேயே கூட நீங்கள் நல்லா அடித்து கலந்து பிசைஞ்சு வைங்க. தயிர், தண்ணி, எண்ணெய் சேர்க்கையில் தான் விஸ்கு வச்சு நல்லா அடித்து கலந்துக்கோங்க. இப்போ நம்ம கையில் நல்லா அடித்து கலந்து வச்சிட்டிங்கன்னா தான், கை வச்சு கலந்திங்கன்னா தான் நல்லா புளிச்சு வரும். வடை நல்லா பொசு பொசுன்னு மேலே மொறு மொறுன்னும் உள்ளே சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். தண்ணி மட்டும் அதிகமாக சேர்த்துறாதீங்க. இப்போ நான் சொன்ன அளவில் சேர்த்திங்கனாலே கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா கரெக்டாக இருக்குது. நல்லா அடித்து கலந்துட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் வடை நல்லா சாஃப்டாகவும் மேலே மொறு மொறுன்னும் இருக்கும். இப்போ நல்லா அடித்து கலந்து வச்சாச்சு. ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளே பசங்களுக்கு இது மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்தோடனே சுட சுட சுட்டு கொடுக்கலாம். பசங்களுக்கு இனிப்பு பிடிக்காத பசங்களும் இருக்குதுங்க. இது மாதிரி கார போண்டா செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூடயே தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா சுவை அதிகமாக இருக்கும். ஏற்கனவே இதுலேயும் தேங்காய் போட்டிருக்குறோம். தேங்காய் அங்கங்கே கடிபடையில் நல்லா போண்டாவே, வெறும் போண்டாவே நல்லா ருசியாக இருக்கும். அது கூட தேவைன்னா தேங்காய் சட்னி வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. தேங்காய் சட்னி பிடிக்காத பசங்களுக்கு டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். குழந்தைங்களும் அது மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஊற வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு மூடி 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வடை செஞ்சுக்கலாம். இப்போ மைசூர் கார போண்டாவுக்கு நம்ம தயிர், மைதா, தேங்காய் எல்லாம் சேர்த்து கலந்து வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா புளிச்சு வந்துருக்குது. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடைசியில் நல்லா கலந்துக்கலாம். கலக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வெங்காயத்துலேயும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமாக எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே வெங்காயம் சேர்த்து கலந்து வச்சிடாதீங்க. நம்ம பொரிக்க போகையில் சேர்த்து கலந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பொரிக்க போகையில் வெங்காயத்தை கலந்துக்கோங்க, முன்னாடியே கலந்துடாதீங்க. இப்போ இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். மாவோட சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா நைஸாக இருக்குது மாவு. நல்லா பொங்கியும் வந்துருக்குது புளிச்சு. அடுத்து ஒரு கடாயில் பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. அடுத்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. கை நனைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க. எப்பயுமே வடை போடையில் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. குழியாக இருக்கிற பாத்திரம் வச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒட்டிக்கிறோம். இது அகலமான பாத்திரம்னா கொஞ்சம் தனித்தனியாக நல்லா வெந்து வரும், ஒட்டாமல். வடையை போட்டு புளிச்ச மாவுனால அதுவே நல்லா எலும்பி வரும். நீங்கள் திருப்பவே தேவையில்லை. எலும்பி வந்ததுக்கப்புறம்
நல்லா திருப்பி திருப்பி விட்டு பொன்னரமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா மேலே வந்து கருகி உள்ளே வந்து வேகாமல் இருக்கும், மாவு அப்படியே உள்ளே நின்று போகும். நல்லா இந்த அளவுக்கு பொன்னரமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. எண்ணெயை வந்து நல்லா ஒட்டை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மீதம் இருக்கிற மாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா நம்ம போட போட நான் அதுவே தன்னாலேயே எழும்பி வந்துடும். புளிச்ச மாவுனால நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி திருப்பி விட்டு நல்லா பொன்னரமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பொன்னரமாக வந்துருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ மைசூர் கார போண்டா சுட்டு எடுத்தாச்சு. வெஜிடேரியன் ஹோட்டலில் கிடைக்கிற டேஸ்ட்டுக்கு இப்போ ஒரு தேங்காய் சட்னி பண்ணிக்கலாம். அதுக்கு தேங்காயில் வந்து பின்னுக்க வந்து இந்த கருப்பெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் ஒரு ஹோட்டல் டேஸ்ட்டுக்கு. இப்போ நறுக்கிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதில் மெயினாக வந்து இந்த தேங்காயில் உள்ள ஓடை பின்னாடி ஓடை அந்த கருப்பை சீவி எடுத்துடணும். எடுத்துட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் வரும், இல்லைன்னா அந்த டேஸ்ட்டுக்கு வராது. நம்ம வீட்டில் அரைக்கிற தேங்காய் சட்னிக்கு வந்து பொட்டுக்கல்ல சேர்த்து அரைப்போம். இந்த ஹோட்டல் ஸ்டைலில் அரைக்கிறதுக்கு வந்து பச்சை மிளகா, முந்திரி, கொஞ்சம் இஞ்சி துண்டு வச்சு மட்டும் அரைச்சா போதும், அந்த டேஸ்ட் வந்துடும். இந்த சட்னிக்கு வந்து பொட்டுக்கல்லை மட்டும் சேர்த்துறாதீங்க. பொட்டுக்கல்லை சேர்த்துட்டிங்கன்னா நம்ம வீட்டில் செய்கிற டேஸ்ட்டுக்கு வந்துடும். ஹோட்டல் ஸ்டைலில் செய்கிறதுக்கு இந்த தேங்காயை சேர்த்துட்டு அது கூடயே ஒரு பச்சை மிளகாய் 2 உடச்சி சேர்த்துக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். ஒரு 7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடயே ஒரு 1/2 ஸ்பூனு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம போண்டாவுக்கு வந்து கெட்டி சட்னியாக வச்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்த அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம். இந்த சட்னிக்கு தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கடவுளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு வரமிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ சட்னி நம்ம அரைச்சி வச்சதுல சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மைசூர் கார போண்டாவும் ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.